எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரக உச்ச நீச்ச பலன் கண்டறியும் புதிய முறை. அதாவது கிரகங்கள் உச்சமடையுது, நீசமடையுது, அதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். அந்த பலன்கள் முக்கால்வாசி டைமில் தப்பாக தான் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரகத்தினுடைய உச்ச நீச்ச பலன் பார்க்குறது தப்பாக பார்க்குறீங்க. அதனால் பலன் தப்பாக வருது. இப்போ நான் நிறைய ஜாதகங்களை ரிசர்ச் பண்ணி அதை வச்சு நான் ஒரு புது முறை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு 75% மேலே கரெக்டான ரிசல்ட் தான் வருது. இதை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கலாம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய முறை தான். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரும் யோசிக்கலைங்கிறது என்னுடைய கருத்து. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இதில் நீச பலன் கண்டறியும் முறை. ஒரு கிரகம் நீசமாயிடுச்சு அப்படின்னா அதை பாதிப்பை தரக்கூடிய பலன் கொடுக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தடை இருக்குது, திருமண வாழ்க்கையில் பெண் அமைறதில் பாதிப்பு இருக்குது, அல்லது குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு விதிமுறை சொல்கிறேன். அதாவது ராகு எங்கே நீசம் அடையும் அப்படின்னா ரிஷபத்தில் நீசம் அடையும். ஓகேயா? அடுத்து ரிஷபம் துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. ரிஷபம் துலாம் இந்த ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் தானே மனைவியை குறிக்கக்கூடிய பிளானட்டு. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்படும் போது மனைவி சார்ந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ சுக்கிரன் வீட்டில் நின்ற கிரகத்து மூலியமாகவும் சுக்கிரனுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஏன்னா ரெண்டுமே சுக்கிரனுடைய ராசி தானே. இப்போ ராசி ரீதியாக கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் கிரக சேர்க்கை பார்த்துருப்பீங்க, நட்சத்திர ரீதியாக பார்த்துருப்பீங்க. இதில் ராசியினுடைய கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக பார்த்தா அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ ரிஷபம் துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடுகள், 2 வீடுகள். இந்த 2 வீட்டில் கிரகங்கள் பாதிப்படையும் போது, நீசமடையும் போது சுக்கிரன் பாதிக்கப்படுது. சுக்கிரன் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது? திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாகுது, அல்லது குடும்ப சரியாக அமையாமல் பிரச்சனை கொடுக்குது. அது எப்படிங்கிறத நீங்கள் எந்த லக்னமும் போட தேவையில்லை, லக்னம் இதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பாவகம் தேவையில்லை. வெறும் ராசியை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய முறை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ராகு நீசம் அடைகிறது ரிஷப ராசியில், சுக்கிரனுடைய வீட்டில். அடுத்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ராகு ரிஷப ராசியில் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அது நீசமாகி அங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து துலாம் ராசியிலையும் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி இருக்குது. இப்போ ராகு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பிளானட் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பிளானட்னாலும் நிற்கட்டும். ஏதோ ஒரு பிளானட் ராகு நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னா, அப்போ நீசமான கிரகம் ராகு நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் நிற்கிது அப்படின்னா, அப்போ இந்த ராசிக்கும் தொடர்பு ஏற்படுது இன்டைரக்டாக. ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடுகள். சுக்கிரனுடைய வீடுகளில் நீச கிரக தொடர்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது இந்த ஜாதகனுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறி தான். இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், அவங்க ஜாதகம் சரியில்லை, திருமண வாழ்க்கையை கேள்விக்குறி அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வீட்டில் ஒரு நீச கிரகம் நிற்கிது. அந்த நீச கிரகத்தோட நட்சத்திரத்தில் வேற ஒரு கிரகம் நிற்கும் போது இந்த ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இன்னொரு கான்செப்ட் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீசமாகுது. சுக்கிரன் நீசம் ஆகாட்டாலும் இந்த அமைப்பு இருந்தாலே அது திருமண வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கும். இதை நடைமுறையில் பொருத்தி பாருங்கள், கரெக்டாக வரும். இன்னொரு ரீதியாக பார்ப்போமா? இப்போ துலாம் ராசியில் சூரியன் நீசமாகுது. துலாம் ராசியில் சூரியன் நீசமாகுது. துலாம் ராசிங்கிற சுக்கிரனுடைய வீடு. இன்னொரு வீடு என்ன சுக்கிரனுக்கு? ரிஷபராசி. அப்போ ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கா? அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது. ஃபஸ்ட்டு சூரியன் துலாம் ராசியில் நீசம் பெற்று நிற்கணும். அடுத்து இன்னொரு வீடான ரிஷபராசியில், சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபராசியில் சூரியன் நட்சத்திரம் ஒன்று இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பிளானட் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பையும் இந்த ஜாதகனுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறி ஆகும். இதை நிறைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துருக்கேன், ரியாலிட்டியில் ஒர்க் ஆகுது. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா பொருத்தி பார்க்கலாம். இது சுக்கிரன் பாதிக்கப்படுற அமைப்பை நான் சொல்கிறேன். அதாவது நீச கிரகத்தினால சுக்கிரன் ராசிகள் பாதிக்கப்படுது இன்டைரக்டாக. அதனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது. இதனால் ஃபேமிலி லைஃப் பிரச்சனையாக முடியுது. ஒன்று. இப்போ செவ்வாயினுடைய ராசிகள் 2 ராசிகள் இருக்கா, இதை வச்சும் பார்ப்போம். இப்போ நீச கிரகங்களுடைய கனெக்ஷன் சுக்கிரன் வீட்டில் நடந்ததை பார்த்தோம். செவ்வாய் வீட்லேயும் அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ செவ்வாய் வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடுகள். செவ்வாய்ங்கிறது என்ன குறிக்குது? இது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கிறது தான் செவ்வாய்.
அடுத்து செவ்வாய் வேறு என்ன குறிக்குது? நிலப்புலன்களை குறிக்குது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்குது. ஓகேயா? அப்போ மேசமும் விருச்சிகமும் செவ்வாயினுடைய வீடு. இப்போ மேசத்தில் எந்த கிரகம் நீசமாகுதுன்னு பார்த்தா சனி நீசமாகுது. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து சனி வந்து மேசத்தில் இருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. மேசமும் விருச்சிகமும் செவ்வாயினுடைய வீடு. ஒரு வீட்டில் ஒரு நீச கிரகம் இருக்குது, இன்னொரு செவ்வாய் வீட்டில் வந்து இந்த நீச கிரகத்தோட நட்சத்திரம் இருக்குது, அனுச நட்சத்திரம் இருக்குது. அந்த அனுச நட்சத்திரத்தில் எந்த பிளானட்னாலும் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இங்கே சந்திரன் நீசம் விருச்சிகத்தில், சந்திரனே வந்து அனுசத்தில் நின்னாலும் அது நீசம் தான். வேறு பிளானட் வந்து அனுசத்தில் நின்னாலும் அது நீசமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது நீச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர அதிபதி நீசம் பெற்று இருக்குது. அது செவ்வாய் வீட்டில் நீசம் பெறதுனால இது பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் அமையறதில் சிக்கல் ஏற்படும், திருமணம் கூட நடக்காமல் போகலாம். அல்லது திருமணம் நடந்தால் 2-3 திருமணம் நடந்தும் நிலை இல்லாமல் நிலைக்காமல் போகலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம். இது பொருள் காரத்துவ ரீதியாவா அல்லது வந்து உயிர் காரத்துவ ரீதியாவா அப்படின்னு செக் பண்ணணும். அது உயிர் காரத்துவமாக இருந்தால் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பாதிப்பு ஏற்படும். பொருள் காரத்துவ ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா நிலப்புலன்கள் வந்து பாதிப்பு ஏற்படும். அது பொருளா அல்லது உயிரா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண் ராசியில் முதல் 15 டிகிரி வந்து உயிர் காரத்துவம், பெண் ராசியில் முதல் 15 டிகிரி வந்து பொருள் காரத்துவம். ஆண் ராசியில் 2வது 15 டிகிரி 15லேருந்து 30 டிகிரி வருதுல்ல, அது வந்து பொருள்காரத்துவம் ஆண் ராசியில். பெண் ராசியில் வந்து 15-20 டிகிரி வந்து உறவுக்காரத்துவம். இப்படி வந்து இருக்குது. இதை ரொம்ப டெப்த்தாக போனோம் அப்படின்னா இன்னும் மேலும் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி வந்து 2 வீட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய பிளானட் என்ன? செவ்வாய் தானே. அப்போ அந்த செவ்வாய் வந்து பாதிக்கப்படுது இந்த கனெக்ஷனால், நீச கிரகங்களுடைய கனெக்டிவிட்டினால் செவ்வாய் அப்படிங்கிற இந்த ராசி வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் பாதிப்பு தான், செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய் சமுதிர காரத்துவங்கள் எல்லாமே பாதிக்கும். தம்பியினுடைய உறவு பாதிக்கும், கணவனுடைய உறவு பாதிக்கப்படும், நிலப்புலன்கள் வந்து பாதிக்கப்படும். இதில் எது பாதிக்கப்படுங்கிறத டெப்த்தாக அனலைஸ் பண்ணி சொல்லணும். அதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நீச கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராசி ரீதியாக கனெக்ஷன் ஏற்பட்டு நீச கிரக தொடர்பு ஏற்படும் போது இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. இதுக்கு லக்னமோ கலத்திர காரகன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, வெறும் இந்த விஷயத்தை பார்த்தா போதும். ஒரு நீசப்பட்ட கிரகம் ஒரு ராசியில் நிற்கணும், அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் வந்து இன்னொரு ராசியில் இருக்கும், அதில் ஒரு பிளானட் எந்த பிளானட் நின்னாலும் அது சிக்கலை ஏற்படுத்தும். இந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். செவ்வாய்ங்கிறது கணவன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் ஏற்படுத்தும். சுக்கிரன்கிறது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிக்கல் ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் தான் இது. 2வது உதாரண ஜாதகத்தில் வந்து ஒரு உச்ச கிரகம் எப்படி பலன் கொடுக்கும், ஒரு கிரகம் உச்சமாக இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீச கிரக பலன் வந்து ராசி ரீதியாக கனெக்டிவிட்டியை நம்ம பார்த்தோம் இன்டெரக்டாக. இப்போ வந்து உண்மையிலே ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சும்மா போட்டு வளர்த்திட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஜாதகங்கள் பெரும்பாலும் ஜாதகங்கள் பார்க்குறது உச்சமாயிடுச்சு நீசமாயிடுச்சுன்னு சொல்கிறது வந்து உண்மை கிடையாது. ரியாலிட்டியில் அப்ளை பண்ணி பார்த்தா தப்பாக வரும். அதை நான் நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் இந்த முறை. இப்போ உதாரணத்துக்கு குரு எங்கே நீசமாகும்? மகரத்தில் நீசமாகுமா? இந்த மகரத்தில் எந்த கிரகம் உச்சமாகும்? செவ்வாய் உச்சமாகுமா? ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ராசியில் ஒரு கிரகம் நீசமாகுது, அதே ராசியில் எந்த கிரகம் உச்சமாகுது, அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குரு வந்து மகரத்தில் நீசம் அப்படின்னு சொல்கிறாங்க, செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இந்த குரு வந்து செவ்வாய் நட்சத்திரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சரி அவிட்டத்தினுடைய 1-2 பாதம் வந்து இங்கே இருக்கும். அவிட்டம் 1-2 வந்து மகர ராசியில் இருக்கும், 3-4 வந்து கும்பராசிக்கு போயிடும். அப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்சமடையும், மகரத்தில் உச்சமடையும். செவ்வாயினுடைய நட்சத்திரமும் மகரத்தில் இருக்குது. இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இந்த நீசம் பெற்ற குரு போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மகரத்தில் குரு நீசம், அது போய் செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா இது குரு நீசம் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன் நான். இது வந்து செவ்வாயாக மாறிடும். அப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்சமடையும்ல, அப்போ இங்கே செவ்வாய் வந்து நீங்கள் இது குரு வந்து உச்சமாயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். குரு வந்து உச்சமாயிடுச்சுன்னு எடுக்கக்கூடாது. குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போனதுனால செவ்வாய் இங்கே உச்சமானமான கணக்கு வரும். இப்போ செவ்வாய் இந்த இடத்துல உச்சமானால் என்ன பலன்கள் நடக்குமோ அதுதான் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். இப்போ குரு வந்து செவ்வாயாக மாறிடும். அப்போ செவ்வாய்க்கு என்ன பார்வை இருக்குது? 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. அப்போ இங்கே குருவை வச்சுக்கிட்டு நீங்கள் 5, 7, 9ஆம் பார்வைகளை பார்க்கக்கூடாது. அது வந்து முற்றிலும் தவறான கான்செப்ட். குரு வந்து செவ்வாயாக மாறினதுக்கப்புறம் இங்கே வந்து நீசமாகலை, இது வந்து உச்சமாயிடுச்சு. செவ்வாய் உச்சம் மகர ராசியில், அதனால் குரு வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறனால செவ்வாயாக மாறிடுது குரு. அப்போ செவ்வாயினுடைய பலன்கள் வந்து இங்கே இருந்தால் என்ன நடக்குமோ, பார்வை என்ன பார்வை பார்க்குமோ அதுதான் இந்த குரு செய்யும். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை பார்க்கும். செவ்வாயாக வந்து இது மாறிடும்.
இப்போ பலன்களும் பார்த்திங்கன்னா இதனுடைய பார்வை வந்து 4, 7, 8க்கு தான் இருக்கும், விழுகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய் வந்து இங்கே நீசமடையுமா? கடகத்தில் வந்து செவ்வாய் நீசமடையும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ உண்மையிலே அது நீசம் அடைஞ்சிருக்கா அல்லது உச்சமாயிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இங்கே எது உச்சமாகும்? குரு உச்சமாகுமா? செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம், குரு வந்து கடகத்தில் உச்சம். இப்போ செவ்வாய் வந்து குரு நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குருவாக மாறிடும். அதாவது செவ்வாய் வந்து குருவாக மாறிடும். குரு வந்து இங்கே உச்சமான என்ன நடக்குமோ அப்படி நடக்கும். இது வந்து குருவாக மாறினதுனால இந்த குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வையாக வந்து மற்ற கிரகங்களை வந்து பார்வை செய்யும். அப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்கே செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகமாக மாறி அதனுடைய பார்வையும் மாறுபடும். அதை பொறுத்து பலன்கள் வந்து நிறைய மாறுது. நீங்கள் சும்மா நீச்சமாயிடுச்சு உச்சமாயிடுச்சுன்னு பலன் சொன்னால் தப்பு வருது. அதை நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சேன். இப்போ புனர்பூசத்தில் அது இல்லை, செவ்வாய் வந்து புனர்பூசத்தில் இல்லை, ஆயில்யத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரமா, அப்போ புதன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். புதன் இங்கே நீசமாக இருக்குதுங்கிறதுனால இது செவ்வாய் நீசமாகவே நம்ம கருதணும். ஆனால் இங்கே வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது நீசமாக கருத தேவையில்லை. செவ்வாய் உச்சமாயிடுச்சுன்னு கருதணும், செவ்வாய் குருவாக மாறிடுச்சுன்னு கருதணும். குரு சார்ந்த பலன்களை செவ்வாய் செய்யும். அதனுடைய பார்வை வந்து 5, 7, 9 பார்வைகள் பார்த்து பலன் கொடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து உச்ச கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் வந்து எந்த ஆங்கிளில், டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில், வேற ஒரு டைமென்ஷனில் வந்து பலன் கொடுக்குதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து சொல்லலை. இது வந்து வித்தியாசமான புரிதல். நடைமுறையிலையும் பொருத்தி பார்த்தா கரெக்டாக வருது. உங்கள் ஜாதகத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே குரு நீசமாகிடுச்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க. நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் குரு நீசமாக இருக்கும், அவங்க பேரும் போலமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ குரு வந்து செவ்வாயாக மாறி செவ்வாய் உச்சமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்வை வந்து 4, 7, 8ஆம் பார்வையாக அதை பார்க்கும், 5, 7, 9 பார்க்காது. இதெல்லாம் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காத சொல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரம்மாண்ட பெரிய ஜோதிடர்கள் சக்கரவர்த்திகளுக்கு இது தெரியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்து நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு முறை. நடைமுறையிலையும் கரெக்டாக வருது. நீங்களும் பொருத்தி பார்த்துட்டு அப்ளை ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இந்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.